வெல்கம் பேக் டு அவர் சேனல் சக்ஸஸ் கிளிக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கொஸ்டின்ஸ் எல்லாமே சர்வேயிங்லேருந்து எடுத்தது. சர்வேயை பொறுத்த வரைக்கும் நிறைய வீடியோஸ் வந்து சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கும், அதில் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சர்வேயிங்கில் பார்க்காத நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான 10 கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். டெஸ்ட் சீரிஸ் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின், crash staff is an instrument used for. Crash staff is an instrument used for. ஸோ ஆன்சர் தெரிஞ்சிருந்தால் கீழே லைவ் சாட்னு ஒரு செக்ஷன் இருக்கும், அதில் உங்களோட ஆன்சர்ஸை சொல்லலாம். crash staff is an instrument used for. crash staff எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? மெஷரிங் approximate horizontal angles, setting out right angle, measuring bearing of the lines, none of the above. measuring approximate horizontal angle, setting out right angles, measuring bearing on the line, and none of above. So crash staff is an instrument used for setting out right angles. Crash staff is an instrument used for setting out right angles. So right angle set பண்றதுக்காக தான் crash staffங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின், the number of horizontal cross wires in a stadia diagram is. The number of horizontal cross wire in stadia diagram is 1, 2, 3 and 4. Number of horizontal cross wire in stadia diagram is 1, 2, 3. So answer is 3. Number of horizontal cross wire in stadia diagram is 3. ஸோ மேலே ஒன்று இருக்கும், நடுவில் ஒன்று வரும், கீழே ஒன்று இருக்கும். ஸோ மொத்தம் 3 ஹரிசாண்டல் கிராஸ் வயர்ஸ் இருக்கும். அடுத்த கொஸ்டின், டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை. டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை காம்பவுண்ட் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், ரிவர்ஸ் கர்வ் அண்ட் வெர்டிக்கல் கர்வ். டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை காம்பவுண்ட் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், ரிவர்ஸ் கர்வ் அண்ட் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ஒவ்வொரு கிரேடும் வந்து ஒவ்வொரு சைஸில் இருக்குது. ஸோ இதை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேர் என்ன? காம்பவுண்ட் கர்வ், டிரான்சிஷன் கர்வ், ரிவர்ஸ் கர்வ் அண்ட் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ஆன்சர் இஸ் வெர்டிக்கல் கர்வ். ஸோ ஒவ்வொரு கிரேடும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும்போது அதை ஜாயின் பண்ணுற கர்வ் பேர் தான் வெர்டிக்கல் கர்வ். த டிஃப்ரெண்ட் கிரேட்ஸ் ஆர் ஜாயிண்டட் டுகெதர் பை வெர்டிக்கல் கர்வ். ஃபார் எ tachymeter, the additive and multiplying constant are respectively. For a tachymeter, the additive and multiplying constant respectively. So tachymeterல additive and multiplying constant ஓட வேல்யூ என்ன? 0 and 100, 100 and 0, 0 and 0, 100 and 100. 0 and 100, 100 and 0, 0 and 0, 100 and 100. So tachymeterல additive constant எப்போதுமே 0, multiplying constant 100. So answer is 0 and 100. The question, substance bar is an instrument used for. Substance bar is an instrument used for leveling, measurement of horizontal distance in plane areas, measurement of horizontal distance in undulated areas and measurement of angles. Substance bar is an instrument used for. ஸோ சப்ஸ்டன்ஸ் பார்ங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஸோ லெவலிங்கில் யூஸ் பண்ணுறோமா? மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன் பிளேன் ஏரியாஸ், மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன் அன்டுலேட்டட் ஏரியாஸ் அண்ட் மெஷர்மெண்ட் ஆஃப் ஆங்கிள்ஸ். த சப்ஸ்டன்ஸ் பார் இஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ்டு ஃபார் மெஷர்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் இன் பிளேன் ஏரியாஸ். ஸோ ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் பிளேன் ஏரியாவில் மெஷர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் தான் சப்ஸ்டன்ஸ் பார். அடுத்த கொஸ்டின், the process of determining the location of the instrument station by drawing resectors from the location of the known station is called. The process of determining location of the instrument station by drawing the resectors from the location of the known station is called. ஸோ தெரிஞ்ச இடத்துலேருந்து ஒரு தெரியாத இன்ஸ்ட்ருமெண்ட்டோட லொக்கேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் என்ன? ரேடியேஷன், intersection, resection and traversing. Radiation, intersection, resection and traversing. ஸோ ரீசெக்டர்ஸ் மூலியமாக ஒரு லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் ரீசெக்ஷன். The process of determining the location of the instrument station by drawing the resectors from the location of the known station is called resection.
அடுத்த question, contour interval is a vertical distance between two consecutive contours, a horizontal distance between two consecutive contours, the vertical distance between 2 points on the same contour, the horizontal distance between 2 points on the same contour. So contour interval னு எதை சொல்லுவோம்? ஸோ ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள வெர்டிக்கல் டிஸ்டன்ஸை சொல்லுவோமா அது ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸை சொல்லுவோமா? ஸோ ஆன்சர், the vertical distance between two consecutive contours. Contour interval is the vertical distance between two consecutive contours. அடுத்த question, the following sides are taken on turning point. The following sides are taken on turning point. Foresight, backside only, foresight and backside, foresight and intermediate side. The following sides are taken on turning point. So turning pointல என்னென்ன சைட்டோட ரீடிங் எடுப்போம்? foresight, backside, foresight and backside, foresight and intermediate side. So answer is foresight and backside. turning pointல எடுக்கக்கூடிய சைட் ரீடிங் வந்து foresight and backside ரீடிங் தான் turning pointல எடுக்கணும். அடுத்த question, the adjustment of horizontal crosshair is required particularly when the instrument is used for. The adjustment of horizontal crosshair is required particularly when the instrument is used for. So horizontal crosshair வந்து adjust பண்ணுறோம். ஸோ எந்த இடத்துல adjust பண்ணுவோம்? leveling பண்ணும்போது adjust பண்ணுவோமா? prolonging a straight line or measurement of horizontal angles and all of the above. ஸோ ஹரிசாண்டல் கிராஸ் ஹேரை வந்து எப்போ கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம்? லெவலிங் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி லெவல் செக்ஷனில் இருக்கிற மாதிரி தான் அந்த கிராஸ் ஹேரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ லெவலிங்கில் மட்டும்தான் கிராஸ் ஹேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். த அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஹரிசாண்டல் கிராஸ் ஹேர் இஸ் ரெக்யூர்ட் பர்டிகுலர்லி வென் த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு ஃபார் லெவலிங். அடுத்த கொஸ்டின், சைஸ் ஆஃப் தியோடலைட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை. சைஸ் ஆஃப் தியோடலைட் இஸ் ஸ்பெசிஃபைடு பை the length of telescope, the diameter of the vertical circle, the diameter of the lower plate and the diameter of the upper plate. ஸோ தியோடலைட்டோட சைஸை எதை வச்சு சொல்கிறோம்? ஸோ டெலிஸ்கோப்போட லென்த்தை வச்சு சொல்கிறோமா, வெர்டிக்கல் சர்க்கிளோட டயாமீட்டரை வச்சு சொல்கிறோமா, ஆர் லோயர் பிளேட்டோட டயாமீட்டரா அல்லது அப்பர் பிளேட்டோட டயாமீட்டரா? ஸோ தியோடலைட்டோட சைஸ் எப்போதுமே லோயர் பிளேட்டோட டயாமீட்டரை வச்சு தான் சொல்லணும். Size of theodolite is specified by the diameter of the lower plate. அடுத்த question, in a quadral bearing system, the whole circle bearing of 293 degree 30 dash can be expressed as. The quadral bearing of system, a whole circle bearing of 293 degree and 30 dash can be expressed as 23 degree 30 dash, 66 degree 30 dash and 113 degree 30 dash, 23 degree 30 dash. ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங்கில் 293 ரீடிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஈஸ்ட்டு, இது வெஸ்ட்டு, நார்த்து, சவுத்து. ஸோ 293ங்கிறது எங்கே வரும்? 240ங்கிறது இந்த பியரிங்கில் முடிஞ்சிடும், 293ங்கிறது இங்கே வந்துடும். ஸோ இங்கே 293 30 dash இருக்குது. ஸோ ஹோல் சர்க்கிள் பியரிங்கிறதுனால 360 மைனஸ் 293 30 dash போட்டிங்கன்னா 66 degree 30 dash வரும். ஸோ சேம் குவாட்ரண்ட் நார்த் அண்ட் வெஸ்ட்டில் இருக்கும். ஸோ 360 மைனஸ் 293 அண்ட் 30 dash போடும்போது நார்த்தில் 66 degree 30 dash வெஸ்ட் வரும். In the quadral bearing system, a whole circle bearing of 293 30 dash can be expressed as north 66 degree 30 dash west. நார்த்துக்கும் வெஸ்ட்டுக்கும் இடையில 66 degree and 30 dash இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோவில் உள்ள கொஸ்டின்ஸ் முடிஞ்சிச்சு. வேறு ஒரு வீடியோவில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.